ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் இந்த 2025வது வருடத்துல கர்த்தர் நம்மளுடைய நாட்களையும் நேரங்களையும் அறிந்திருக்கிறார். தொடர்ந்து தேவனுக்கு சமூகத்துல நம்ம நல்லா ஜெபிக்கிறவர்களா நம்ம பலப்படுத்திக்கிறவர்களா இருக்கணும். நல்லா இன்னும் ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா. சோதர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே வசனத்தை வச்சு தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த அதிகாரத்துல முன்னாடி பகுதியில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கர்த்தருடைய பெட்டிங்கிறதுனா உடன்படிக்கை பெட்டி இல்லைங்களா? அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு டைம் பெலிஸ்தியர் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பெலிஸ்தியர் கைக்கு போயிருச்சு அப்படிங்கும்போது தாவீது என்ன பண்றாரு, அந்த நாட்டோட சண்டை போட்டு அந்த பெட்டியை எடுத்துட்டு வரணும். அதுதான் இந்த இதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள். அந்த பெட்டியை போய் எடுத்துட்டு வந்து அவர் உள்ளுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் நடக்குது. என்ன நடக்குதுன்னா அதுக்கோட மேல் அதிகாரத்துல வாசிங்க தெரியும். 3வது வசனம் வாசிங்க. 3வது பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ராஜா என்ன பண்றாருன்னா, ஜெயிச்சிட்டாங்க போர்ல, அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு புது ரதத்துல வச்சு அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்து வந்துட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் வாசிச்ச வசனம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த 11வது வசனத்தை வாசிச்சு திரும்ப கூட. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி ஒருத்தர் வீட்டுல இருக்குது. ஓபேத் ஏதோம்னு சொல்லக்கூடிய ஒரு நபருடைய வீட்டுல இருக்குது. அந்த வீட்டுல இருந்த 3 மாதத்துல அவர் பயங்கரமா ஆசீர்வதிக்கப்பட்டார். அவரும் அவருக்குள்ள யாவையோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னு சொல்லுது. இது ஏன் நடந்தது அப்படிங்கறது 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் இடம் மாத்திரம் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். உடன்படிக்கை பெட்டி எடுக்கிறாங்க, ஒரு புது வண்டியில வச்சு கூட்டு போறாங்க. வண்டி அவர் தான் நடத்திட்டு போறாரு, ஊசாங்கிறவர். இப்ப என்ன நடக்குது, வண்டி ஒரு இடத்துல ஆடுன உடனே அந்த உடன்படிக்கை தொட்ட உடனே ஆண்டவர் அடிச்சிட்டார், ஊசா செத்து போயிட்டு. இப்போ தாவீதுக்கு ரொம்ப மன வருத்தம். என்னப்பா, நான் இத்தனை வருஷம் உடன்படிக்கை பெட்டி இல்லாம இருந்தது, நான் கூட்டு வந்த இப்படி ஆயிடுச்சு, தேவனுடைய கோபம் இன்னும் குறையலன்னு சொல்லி அந்த பக்கத்துல இருக்கிற 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், தாவீது ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு, பொட்டியை தொட்டனே ஒருத்தர் செத்துட்டான். ஆனா அந்த பொட்டி எங்க இறக்கப்பட்டுச்சோ அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். இது எப்படி நடக்குது? இது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? பொட்டி பத்திரமா கொண்டு போவோம்னு நினைச்சவன் செத்து போயிட்டான். பொட்டி ஐயோ தொடக்கூடாது ஒரு இடத்துல இறக்கி வச்சானவன் அவனும் அவன் வீட்டாரை சேர்த்து அத்தனை பேர்த்து ஆசீர்வதிக்கப்பட்டார்களாம். இது ஒரு பிரமிப்பான விஷயம். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது. தாவீது நல்ல எண்ணத்துல பொட்டி எடுத்துக்கிட்டு தாவீது நகரத்துக்குள்ள போகணும்னு நினைச்சு புது வண்டியை கட்டி மாடுகளை பூட்டி பத்திரமா கொண்டு வர ஆடுதுன்னு பிடிச்சவன் செத்து போயிட்டான். இதுக்குதாங்க வித்தியாசம். ஆண்டவருடைய சமூகத்துல தேவ சித்தத்தை புரிந்து கொள்வது இந்த இடத்துலதான் நம்ம தெளிவா இருக்கணும். தேவனுடைய பெட்டிங்கிறது அந்த இடத்துல பயங்கரமா பார்க்கப்பட்டுச்சு. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. தேவனுடைய பெட்டி தான் தேவன் பார்த்தாங்க. அவ்வளவு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கக்கூடிய பெட்டி தான் தேவனுடைய பெட்டி. இப்ப அந்த இடத்துல தாவீதுக்கு என்னாச்சு, பொட்டி கீழே விழுகக்கூடாதுன்னு பிடிச்சவன் செத்துட்டான். இனிமேல அந்த நாட்டுக்குள்ள எடுத்துட்டு போக கூடாது, ஏன்னா தேவனுடைய உக்கிரம் இன்னும் குறையல. அதனால அந்த பொட்டியை அங்கேயே இறக்கி வேணும் ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டாங்க. இல்லையா? அப்ப அந்த வசனம் சொல்லப்படுகிறது, அந்த பொட்டி எங்க இறங்குச்சோ 3 மாதம் இருந்ததாமா. எவ்வளவு நல்ல தெளிவா சொல்றாங்க பாருங்க. அந்த 3 மாதம் இருக்கும்போது அவனும் அவன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்களாம். இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உண்டு பண்ணிக்கிறார். அந்த பொட்டி இறங்கினவன் ரட்சிக்கப்பட்டவனா, தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சவனா, உண்மையிலேயே ஆண்டவருக்கு உண்மையானவனா, அது எங்கேயுமே குறிப்பிட கிடையாது. அந்த பொட்டியை இறக்கினவருக்கு அவன் பாத்திரவானா, அதுவும் குறிப்பிட கிடையாது.
ஆனாலும் அந்த பொட்டி எங்க இறங்குச்சோ அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி எங்க நின்னுச்சோ அந்த இடம் தன்னை போல வளர ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கிருபை, தேவனுடைய அபிஷேகங்கிறது ஒரு முறை உள்ள வந்துருச்சுன்னா அதை யாராலுமே நிறுத்த முடியாது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம், அந்த கிருபை அனைவரையும் பின்தொடரும். அல்லேலூயா. 12வது வசனத்தை திரும்ப வாசிங்க. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. தாவீது ராஜாக்கு அங்க அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் விஷயம் எப்படி போச்சு? அவன் 3 மாசம் தாவீது ராஜா அங்க வச்சு போட்டு அவரு நாட்டுக்கு வந்துட்டார். இப்ப அந்த அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவனுடைய நிலம் ஆசீர்வதிக்கப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே தாவீது என்ன பண்ற, திரும்ப அந்த பொட்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தார். தாவீது ராஜாக்கு அந்த விஷயம் எப்படி போச்சு? எப்படி போயிருக்கும்? எப்படி? அந்த வார்த்தையை திரும்ப வாசிங்க, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப வந்துட்டு ஸ்டீபன் வச்சுக்கலாமா? திடீர்னு ஸ்டீபன் நாளைக்கு வரும்போது பென்ஸ் கார்ல வர்றாரு. என்ன பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான மாளிகை வீடு இருக்குது. என்ன கூட 4 வேலையாளுங்க ஒட்டியாராங்க அவர் பின்னாடியே. சார் பல்லு விளக்குறீங்களா சார்? சார் ஜூஸ் குடிக்கிறீங்களா சார்? சார் கோட்டு போட்டுங்க சார். அப்படி இருக்கும்போது முதலாவது நமக்கு என்ன வரும்? எனக்கு என்ன வரும்? சொல்லுங்க, என்ன வரும்? சந்தோஷப்படுவோம். ஆனந்த கண்ணீர் விடுவோம். இல்லைன்னா நல்லவனா இருந்தா சந்தோஷப்படுவோம். வேற சொல்லுங்க, என்னமோ தெரியாத மாதிரி குளிக்கிறீங்க. பொறாம வரும். அப்புறம் என்ன வரும்? பெருமை. எனக்கு எதுக்கு பெருமை வருது? உங்களை பார்த்து எனக்கு என்ன வரும்? பொறாம வரும், எரிச்சல் வரும். என்னடா இவன், உடனே நான் அமைதியா இருந்துருவா. ராகுல யாரு வேல்சாமியில பக்கத்துல இருக்கிறாங்க, நான் உங்களை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? என்னடா ஸ்டீபன் நான் சொல்லணும்னா சொல்ல மாட்டேன். திடீர்னு என்ன வேணும்? நேற்று பல்சுல வந்துட்டு இருந்தாப்புல, அப்படி இப்படி இன்னைக்கு திடீர்னு பென்ஸ் கார்ல வர்றாப்புல, கார்ல வர்றாப்புல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? வேல்சாமி சொல்லுவேன். வேல்சாமி வாய்க்காமேடு சொல்லுவாப்புல, அழகாபுரி நகர்ல பரவும். வெள்ளவாயில என்ன பண்ணுவாங்க? என்னடா கட்டட மேஸ்திரி அப்படி ஒருத்தர் இருந்தாரு. உண்மையிலேயே முடிவெற்றவர் ஒருத்தர் பெங்களூர்ல. முடிவெற்றவர் நினைச்சா அவர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்கிறார். 4-5 கார் வச்சிருக்கிறாராமா. அவர் ஒருத்தர் வளர்ந்துட்டாங்கன்னா அவன் விழுந்து போனா கூட யாருக்கும் தெரியாது. வளர்ந்துட்டா எல்லாத்துக்கும் என்ன பண்ண ஆரம்பிச்சுங்க? எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிரு. இதுக்கு ஒரு படிக்கு மேல போய் நல்லவங்களா இருக்கிறாங்க. என்ன ஸ்டீபனுக்கு ஏதாவது புதையலுக்கு இது கிடைச்சிருச்சோ? ஒருவேளை அஸ்திவாரம் போடும்போது டிங்கு டிங்குன்னு ஏதாவது சட்டம் கிடைச்சு ஏதாவது தங்க புதையல் எடுத்துட்டாரோ, இல்ல எங்கேயாவது திருடிட்டு வந்துட்டாரோ, போடு ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட், ஒரு என்கொயரி போடு. அடுத்த நாள் போலீஸ் வந்து ஸ்டீபன் முன்னாடி நிற்பாங்க. என்னப்பா தம்பி, நேற்று வரைக்கும் காரை கரண்டி குடிச்சுட்டு இருந்த, இன்னைக்கு எப்படி நீ பென்ஸ் கார்ல வர்ற? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? தாவீது ராஜாவுக்கு ஒரு சந்தேகம். ஏன் தெரியுங்களா? அந்த ஆபேத் ஏதோம்ங்கிறவன் கோடீஸ்வரன் கிடையாது, பயங்கர வறுமையில இருந்தவர். ஹிஸ்டரி சொல்லுது. வேதாந்தத்தை நீங்க எடுத்து வேதாந்தத்துல சொல்லப்படல, அந்த ஆய்வறிக்கையில பார்க்கும்போது சொல்லுது, அந்த ஓபேத் ஏதோம்ங்கிற ரொம்ப வறுமையில இருந்தவன், ரொம்ப கடன் பிரச்சனையில இருந்தவன், வசதி இல்லாத ஒரு மனுஷன். இப்ப வசதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு திடீர்னு வசதி வந்துருச்சுன்னா என்ன ஊருக்காரங்களுக்கு? என்னடா, ஒருவேளை அது 6 மாசம் இருந்திருக்கலாம், பொட்டி 1 வருஷம் இருந்திருக்கலாம். இவங்களுக்கு என்ன பண்ணல? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இவங்களுக்கு என்ன பண்ணல? வயித்தெரிச்சல், பொறாம, இல்லடா போய் உடனே போய் சொல்லு, இவன் எப்படி நல்லா இருக்கலாம்? 3 மாசத்துக்குள்ள பொட்டி தூக்கிட்டாங்க. அல்லேலூயா. அட இன்னும் கொஞ்ச நாள் தான் இருந்துட்டு போத, அவன் ஆசீர்வதிக்கப்படட்டுமே அப்படி யாருமே நினைக்கல. தாவீது ராஜாக்கு இந்த ஊர் மக்கள் தான் போய் சொன்னாங்க. இப்ப ராஜாக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ ஆண்டவருடைய கோபம் போயிருச்சோ, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த பொட்டி எங்க வரலாம்? நாட்டுக்குள்ள வரலாம்னு முடிவெடுத்தாரு. அல்லேலூயா. இப்ப எந்த இடத்துல பொட்டி இருந்ததோ, அவன் நல்லவனோ கெட்டவனோ பிடிச்சவனோ பிடிக்காதவனோ, அந்த பொட்டி இருந்த 3 மாசமும் அவனுக்கு உள்ளாலே எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சாராமா. உண்டானதுன்னா என்னங்க? நானு எனக்கு உண்டானது. என்ன சுத்தி என்ன இருக்குதோ, எங்கிட்ட என்ன இருக்குதோ, அது பொருளா இருக்கலாம், உயிரா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம். நம்ம அவனுக்கு ஒரு நோய் நொடி கூட வந்திருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய பட்டியின் மகிமை. நான் இதை கடைசியா சொல்லணும்னு நினைச்சேன், எடுக்கும் பொழுது எனக்கு முன்னாடி வந்தது 1 சாமுவேல் 4வது அதிகாரம் கடைசி வசனம்.
தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல்ல தேவனுடைய பெட்டி இருக்கிற வரைக்கும் தான் மகிமை. எப்ப தேவனுடைய பெட்டியை வேற எங்க தூக்கிட்டாங்களோ அப்பவே இஸ்ரவேலுக்கு மகிமை இல்லை. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பெட்டிக்கு மிகப்பெரிய மகத்துவம். அது சும்மா ஒரு இடத்துல இருந்தா போது, போருக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பொட்டியை தூக்கிட்டு முன்னாடி போவாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீரர்கள் போகல, பெரிய பெரிய திறமசாலிகள் போகல, அவங்களுக்கு முன்னாடி பொட்டி போனது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பெட்டிக்கு ஒரு மதிப்பு இருந்ததுங்க, ஒரு மகத்துவம் இருந்தது, ஒரு வல்லமை இருந்தது. அதை இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்திருந்தார்கள். அல்லேலூயா. எப்ப அந்த பெட்டி அந்த நிலத்துல வந்ததோ அப்பவே அவனுக்கு உண்டான யாவற்றையும் ஆசீர்வதிச்சு. அது ஆடு மாடு மிருக ஜீவனா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்தா இருக்கலாம், சொத்து பத்தா இருக்கலாம், பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், அவனை சேர்ந்து அத்தனை பேர்த்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இது எப்படி சாத்தியமாகும் பாருங்க. நமக்கு இருக்கிற ஒண்ணு கூட நஷ்டம் அடையல, நமக்கு இருக்கிற ஒண்ணு கூட கெட்டு போகல, நமக்கு சமாதானம் கூட சீர்குலையல. காரணம் கர்த்தருடைய பெட்டி அந்த இடத்துல இருந்தது. ஆமென். கர்த்தருடைய பெட்டிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருந்ததுங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல. பெட்டி இருந்தாலே அது ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இந்த ஒரே வசனத்தை தான் நம்ம எடுத்து பேசுறோம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல இருந்தது, அவனும் அவனுக்கு உண்டான யாவும் ஆசீர்வதிக்கப்பட்டான். முதல்ல. ரெண்டாவது, அந்த பொட்டி அவன் வீட்டுல தான் இறங்கிக்கிறது கிடையாது. அந்த இடத்துல யார் இருந்தாலும் அந்த பொட்டி இறங்கியிருக்கும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு கண்டிஷன்லாம் கிடையாது. எந்த இடத்துல பொட்டி இருந்ததோ அவங்க கண்ணை மூடிட்டு ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்னா அது பரிசுத்தமானது, வந்ததுன்னா எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்திடும். அல்லேலூயா. அந்த பெட்டினாலே ஒரு ஆசீர்வாதம் தாங்க. அப்ப அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? ஏற்கனவே நம்ம இந்த பழைய அதிகாரங்கள்ல வாசிச்சிருக்கோம். அந்த கர்த்தருடைய பெட்டிங்கிறது பொதுவா சொல்லணும்னா அந்த காலத்துல தேவனுடைய வார்த்தையா இருந்தது, தேவனுடைய கரமா இருந்தது, தேவனுடைய வல்லமையா இருந்தது. அதுதான் தேவனா இருந்தது. இல்லையா? தேவனுடைய பெட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய பரிசுத்தம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அது இருந்தது. யாராலையும் பக்கத்துல போக முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள கடவுள் கிடையாது, அந்த உடன்படிக்கை பெட்டி தான் இருக்கு. அப்ப அது எவ்வளவு மகத்துவமானது பாருங்க, எவ்வளவு பரிசுத்தமானது பாருங்க. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மிகப்பெரிய மகத்துவம் இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்ததுங்க? ஆரோனின் துளித்துக்கோல், 10 கட்டளை. அப்புறங்க எடுத்து வாசிங்க. எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது வசனம். அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தள்ளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த 3 விஷயம் என்னங்க? ஒண்ணு, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மன்னா இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் உணவு கொடுத்தார் இல்லையா, அந்த மன்னா இருந்தது. இரண்டாவது, ஆரோனுடைய தளித்த கோல் இருந்தது. அது என்னங்கறத பின்வர சொல்றேன். அப்புறங்க கற்பலகைகள். இந்த 3 இருந்ததுங்க. அல்லேலூயா. இத உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, முதலாவது மன்னா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும் பொழுது அவங்களுக்கு உணவுக்கு இல்லைன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்துட்டு என்னங்கன்னா வானத்துல இருந்து ஒரு மன்னாவை பொழிகிறார். அதைத்தான் அவங்க சாப்பிட்டாங்க. ஆண்டவர் மோசே சொல்றாரு, இதை வந்துட்டு ஜனங்கள் பின்வரும் சந்ததி தெரிந்து கொள்வதற்காக அந்த மன்னாவை எடுத்து வைக்கிறாங்க. அல்லேலூயா. மன்னாங்கிறது எளிமையா புரிஞ்சு கொள்ளணும்னா அது என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்கு பயன்படுத்துறாங்க? உணவு. மன்னாங்கிறது தேவனுடைய வார்த்தை. நம்ம எப்படி உணவு எடுத்துக்கொள்ளணுமோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற மன்னாவை தேவனுடைய வார்த்தை அந்த பெட்டிக்குள் இருந்தது. அல்லேலூயா. முதலாவது என்ன இருந்ததுங்க? நமக்கு ஆவிகளை பலப்படுத்தக்கூடிய ஆவியின் உணவு மன்னா இருந்தது. தேவனுடைய வார்த்தை தான் அந்த மன்னா. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய வார்த்தையாகிய மன்னா அந்த பெட்டிக்குள்ள இருந்தது. இரண்டாவதுங்க ஆரோனுடைய தளித்துக்கோல். இந்த ஸ்டோரி ஒரு சிலருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஆரோன் நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி மோசே என்ன பண்ணாரு? ஆரோனை அங்கீகரிச்சு நீங்க இனிமேல் நீங்க தான் ஆசாரிய ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டாரு. இப்ப என்னாச்சுன்னா இன்னொரு குரூப்புக்கு கோபம். ஏன் ஆரோனை அவங்க மகன் தான் செய்யணுமா, நான் செய்யக்கூடாதான்னு ரொம்ப கோபப்பட்டு எல்லாம் எதிர்த்து வந்தாங்க. அப்ப மோசேக்கு ஆண்டவர் ஒண்ணு சொன்னாரு, நீ ஒண்ணு செய், யார் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணு, அது வந்துட்டு இந்த பேரிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு வகையான செடி, அந்த துளிர் அந்த கோலை வெட்டிடுவாங்க, ஒவ்வொருத்தரும் வெட்டிடுவாங்க. அதெல்லாம் சாட்சியின் உடன்படிக்கை பெட்டி முன்னாடி வைங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும் பொழுது யாருடைய கோல் துளித்து இருக்குதோ, அதாவது யாருடைய கோல் வெட்டப்பட்ட கோல்ல
இலை பூத்திருக்குதோ இலை வளர்ந்துருக்குதோ அவங்க தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இப்ப என்னாச்சுங்கன்னா ஆரோனுக்கு போட்டியா நிறைய பேர் எழுப்புறாங்க. நானும் ஆசாரிய ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. நானும் ஊழியம் செய்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த கோலை வெட்டிட்டு வந்து வைக்கிறாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த வெட்டின கோல்ல எல்லாருக்கு கோலும் அப்படியே இருக்குது. ஆரோனுடைய கோல் என்னாச்சுங்களா, துளிர் மட்டும் விடலிங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா துளிர் விட்டு வாதுமை கொட்டைகளும் வந்துருச்சான். வெட்டின குச்சியில பழம் வருமா, அதுக்குள்ள பழமே வந்து தொங்குச்சாமா. இல்லையா? அப்ப தேவன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆசாரியன். இரண்டாவது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஆசாரியன் ஒரு ஊழியனுடைய வசம் நீங்க இருக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆசாரியன் தான் எல்லாமே. ஆசாரியனை கேட்காம நீங்க துணி கூட மாத்தி போடக்கூடாது. ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் ஆரோன் பார்த்து சொல்லணும், உங்க கையில தழும்புனா நீங்க போய் பாஸ்டர்ட்ட காட்டணும். குஷ்டரோகம் பிடிச்சிருந்தா பாஸ்டர்ட்ட போய் காட்டணும். கையில, ரெண்டாவது தலையில, இல்ல முடியல, ஏன் உங்க மிருகங்களுக்கு, இல்ல வந்துட்டு உங்க வீட்டுல ஏதாவது ஏற்பட்டா எல்லாத்தையுமே பாஸ்டர் தான் வந்து பார்த்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த காலத்துல ஆசாரியனுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருந்ததுங்க. ஆசாரியன் பார்த்து செய்யினா தான் ராஜாவே செய்ய முடியும். ஒரு ஆசாரியன் பார்த்து இது சரியில்லைன்னா அவன் அவ்வளவுதான். லேவியராகமம் நேற்று வாசிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, லேவியராகமம் 12வது அதிகாரம் 13வது அதிகாரம்லாம் நேற்று வாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு, ஒரு ஆசாரியனுடைய வேலை என்னன்னு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட ஆசாரியன் பார்க்கணும். அவர் ஒரு டாக்டரா இல்லைனாலும் தொழுநோயா இல்லையா. ஒருத்தனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கையில வந்துட்டு ஒரு தேம்பல் வந்துருச்சுன்னு வைங்க, 7 நாள் வந்துட்டு அவனை தனியா வச்சுக்கணும். 7 நாளைக்கு அப்புறம் கூட்டு வந்து அந்த தேம்பல் மறைஞ்சு கருப்பா மாறிச்சுன்னா அவன் நல்லவன்னு சுத்தப்படுத்தி அவனை குளிப்பாட்டி ஒரு பலி செலுத்தி அனுப்பிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அவன் சொல்லி அவன் குஷ்டம்னு சொல்லி அவனை ஒதுக்கி வச்சிருவான். இது யாருடைய வேலை? ஆசாரியனுடைய வேலை, ஒரு ஊழியனுடைய வேலை. அந்த காலத்துல ஆசாரியனை பிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிரைஸ்ட் யாருன்னா, கடவுளுக்கும் உங்களுக்கு நடுவு நின்று ஆண்டவர் சொல்றதை கேட்டு சொல்றவர், உங்களுக்காக பலி செலுத்துறவர் தான் அந்த ஊழியர். இல்லையா? அப்ப ஊழியங்கிற பங்கு மிகப்பெரிய பங்கா இருந்தது. அப்ப இரண்டாவது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது ஆரோனின் துளித்த கோல், அதாவது ஒரு ஊழியனுடைய கோல் அந்த இடத்துல இருக்கு. இல்லையா? அப்ப இரண்டாவது தெரிந்து கொள்ள வேண்டியது ஊழியனுடைய பங்களிப்பு அந்த இடத்துல இருந்தது. மூன்றாவது என்ன எடுத்து வாசிங்க. உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதா இருந்தது கற்பலகைகள். கற்பலகைகள்னா எப்படிங்க? யாரு கொடுத்தது? மோசே வந்துட்டு ஆண்டவர் கூட்டிட்டு போய் கற்பனை கட்டளைகளை எழுதி கொடுத்தார். அந்த உடன்படிக்கை கொடுத்த அந்த கற்பனை கட்டளைகளை நீ எடுத்து உடன்படிக்கை பெட்டியில வைக்கின்றார். அல்லேலூயா. அப்ப மூன்றாவது அந்த கற்பனை கட்டளைகள் எதுக்காக கொடுக்கப்பட்டது? உள்ள வச்சு பூட்டி வச்சுக்கிறாங்க. எதுக்காக? கடைபிடிக்கிறதுக்காக, கை கொள்றதுக்காக. முதலாவது மன்னா என்கிற தேவனுடைய வார்த்தை. இரண்டாவது நீங்க ஒரு ஊழியன் இருந்து அந்த ஊழியன் அங்கீகரிச்சு நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இரண்டாவது ஊழியனுடைய வார்த்தைக்கு. மூணாவது அந்த தேவனுடைய வார்த்தை கடைபிடிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ரிவர்ஸ்ல சொல்லணும்னா, முதலாவது தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கணும். யார் மூலியமா கேட்பீங்க? ஊழியர் மூலியமா தேவனுடைய வார்த்தை கேட்கணும். இல்ல, மன்னாங்கிறத நான் எதுக்கு சொன்னேன்? தேவனுடைய மன்னாவை என்ன பண்ணாங்க? அப்ப தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். சும்மா அப்படியே கேட்டுட்டு கை கொள்றது சும்மால கை கொள்ள முடியாது. அதை யோசிச்சு இது ஏன் சொல்லி இருக்குது, இது எதுக்கு சொல்லி இருக்குன்னு ஆராய்ச்சி பார்த்தா தான் அதை கை கொள்ளவே முடியும். இல்லைங்களா? அப்ப முதலாவது நீங்க வார்த்தையை கேட்கணும். சொல்லுங்க, வார்த்தைய. ரெண்டாவது வார்த்தையை தியானிக்கணும். வார்த்தையை தியானிக்கணும். மூணாவது வார்த்தையை கை கொள்ள வேண்டும். சொல்லுங்க, முதலாவது வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை தியானிக்கணும், வார்த்தையை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த மூணு விஷயம் நம்ம வாழ்க்கையில இருந்துன்னு சொன்னா ஆசீர்வாதத்துக்கு தடை இருக்காது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த விஷயம் தான் அவங்களை ஆசீர்வதிச்சது. அது வெறும் பொட்டி தான், அதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் அதுக்குள்ள இருந்த அபிஷேகம். அல்லேலூயா. அதுக்குள்ள இருந்த தேவனுடைய வார்த்தை. எப்ப அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வருதோ, எப்ப அது உங்க வீட்டுக்குள்ள வருதோ, எப்ப உங்க இருக்கிற இடத்துக்குள்ள வருதோ, அப்பதான் நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் உங்க பக்கத்துல இருக்கிற அத்தனை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி என்பது சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை முதலாவது என்ன பண்ணணும்? கேட்கணும். ரெண்டாவது தியானிக்கணும். மூணாவது கை கொள்ளணும். இந்த மூன்று செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா அந்த ஓபேதேதோம் ரொம்ப வலிமையில இருந்தவன்.
ரொம்ப கஷ்டத்துல இருந்தவன், அவன் வசதியே இல்லாதவன், பொருளாதாரத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அதுக்கு முதலாவது இந்த மூன்றை நீங்க கடைபிடிக்கணும். இதை கடைபிடிக்காம எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆசீர்வாதம் வேணும் ஜெபிக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குங்களா? இந்த மூன்றை கடைபிடிச்சீங்கன்னா ஆசீர்வாதம் தானா தேடி வரும், நம்ம தேடி போக தேவையில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க கைக்கொள்ள முயற்சி பண்ணுங்க, இதெல்லாம் கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. தேவன் இதை கற்றுக் கொடுக்கிறார். இந்த 2025ல நம்ம ஆசீர்வாதத்தை தேடில போக தேவையில்லை. அந்த பொட்டி இருக்குது, ஆனா அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கும்னு, பழைய துணிமணியா இல்ல பழைய பேப்பரா குப்பைமா? அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குங்க? உங்க இருதயமாகிய பெட்டிக்குள்ள தேவனுடைய வார்த்தையை வெச்சே தீரும். வார்த்தை தான் வளரும், வார்த்தை தான் கனி கொடுக்கும், வார்த்தை தான் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகும். வேற எதுவுமே கூட்டிட்டு போவார் உங்களை. இல்லையா? அந்த ஆசீர்வாதம் கொடுக்கறதுல ஆண்டவர் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு போய் போய் கேட்கணுங்கிறதுல இல்ல, ஆண்டவர் அனைத்தையும் நமக்கு கொடுத்துருக்குறேன். ஆனா இதை கடைபிடிக்கிறோமா, இதுதான் முக்கியம். சும்மாலாம் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட மாட்டாருங்க. தேவனுடைய வார்த்தை எந்த இடத்துல இருந்ததோ, தேவனுடைய வார்த்தையை எந்த இடத்துல கேட்கறீங்களோ, அப்பதான் ஆண்டவர் இந்த இடத்துல பெரிய அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க நினைச்சு பார்க்கணும், ஊழியனுக்கும் ஆசாரியனுக்கு நீங்க எந்த அளவுல மதிப்பு கொடுக்குறீங்க. ஏன்னா பொட்டிக்குள்ள போறது கண்டதெல்லாம் உள்ள கொண்டு போக முடியாதுங்க. பொட்டிக்குள்ள எத்தனையோ வேணா வச்சிருக்கலாம். ஏன் 3 பொருளை மட்டும் வச்சாங்க? நீ அங்கீகரிக்கணும், ஒரு ஊழியனை நீங்க அங்கீகரிக்கணுங்கிறது ஆண்டவர் கொடுத்து உங்களுக்கு கட்டளை. அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. எதுக்கு ஆரோனுடைய துளிந்து கொள்ள ஆண்டவர் வச்சாரு? ஒரு ஊழியனாலதான் சபையை வழி நடத்த முடியும், ஒரு ஊழியனாலதான் வார்த்தையை சொல்ல முடியும். அந்த ஊழியத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கேட்டு நீங்க உணவா மண்ணாவா நீங்க எடுத்து தியானிச்சு அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை தேடி வரும். அல்லேலூயா. பெட்டி இருந்த இடத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். முதலாவது சொல்லுங்க, பெட்டி இருந்த இடத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பெட்டி யாரிடம் இருந்ததோ அவர்களை ஆசீர்வதித்தார். ஒண்ணும் இல்லை, பெட்டி ஒரு இடத்துல இருக்கணும். அது யாருகிட்ட இருக்கணுமா, யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். அது உங்ககிட்ட இருக்கலாம், எங்கிட்ட இருக்கலாம். யாருகிட்ட இருந்தாலும் அவர் ஆசீர்வதிப்பாருங்க. ஆண்டவர் பாரபட்சம் மாற்றுவார். அல்லேலூயா. நிச்சயமா எல்லாத்து வாழ்க்கையும் மாற்றுவார். இதை கடைபிடிங்க, கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா கண்கள் மூலமா எழுந்து நிற்ப ஜெபம் பண்ணுவோம். நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் இரக்கம் நிறைந்தவர். கர்த்தாவே கர்த்தர் சகலத்தையும் நேர்மையா நன்மையா நிரப்புகிற கர்த்தர். இந்த வருடம் ஆண்டவரே கர்த்தாவே உடைய ஆசீர்வாத மழையினால் ஆண்டவரே எங்களை வருஷிக்கப்படுகிறேன். கர்த்தர் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், வார்த்தைகளை தியானிக்கவும், அதை கைக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கர்த்தாவே உடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே எங்க இறுதிய பலகையில வைத்துக் கொள்ளணும். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை எங்களுடைய இறுதியான பெட்டியில வைத்துக் கொள்ளணும். ஆண்டவரே அதை ஆண்டவரை நாங்கள் பயன்படுத்தி கர்த்தாவே அதில் நாங்கள் செழிப்பு பெறுகிறவர்களா இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மற்ற பிள்ளைகள் ஒவ்வொரு பேர் பேரை தொட்டு ஆசீர்வதிங்க. தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ சந்தோஷம் ஒவ்வொருவர் மேல தங்கியிருக்கு. குடும்பத்தில் இருக்கிற பெரியவர் முதல் சிறியோர் வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொடுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.